ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி தினை அரிசி வச்சு தாங்க. தினை அரிசி கருப்பு உளுந்து சேர்த்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு தீட்டாத தினை அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பு டம்ளர் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்லையே அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா திருக்கி விட்டு நல்லா தண்ணி கிளியராக வர அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தீட்டாத அரிசிங்கிறனால நல்லா கிளியராக இதை வாஷ் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மில்லட்ஸ் எல்லாம் நல்லா ஊற வச்சு புளிக்க வச்சு நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராது. அதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸும் நமக்கு நல்லா ஃபுல்லாகவே கிடைக்குங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு அகலமான ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதை நான் இன்றைக்கி ஒரு 2 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது மிக்சியில் மட்டும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி கையை வச்சு நம்ம கலந்து விடும்போது நல்லா புளிச்சு வரும். இதை மூடி வச்சு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தியான தினை அரிசி வச்ச பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வரணுங்க. மில்லட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சு நாம் அந்த மாவை யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு நல்லாவே ஃபுல்லாகவே கிடைக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி புளிக்க வச்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி, வெங்காயம், தேங்காய் எதுவுமே சேர்க்காத ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்த்துடலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு புளி, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப அதிக நேரம் மிக்ஸ் பண்ணுங்கிறதுலாம் இல்லை. ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. இது கூட தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேஸ்டியான ஒரு சிம்பிளான ஒரு சட்னி ரெடிங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். கொஞ்சம் காரமாக புளிப்பாக மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ சூடான தோசைக்கல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாங்க. தோசையெல்லாம் அருமையாக ஊற்ற வருங்க. இந்த மில்லட்ஸ் மாவை ஒரு 2 நாள் 3 நாள் அதுக்கு மேலே வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப அதிகமாக புளிச்சு வந்துடும். நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி தினை அரிசி தோசை ரெடிங்க. தினை கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிஸில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு ஃபுட்டு பார்த்திங்கன்னா தினை தான். நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, குறைபாடு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடிக்கடி தினையை ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆயிரும். கண்டிப்பாக இந்த ஈஸியான தினை அரிசி தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ண இந்த பொட்டுக்கடலை சட்னிக்கும் இந்த தோசைக்கும் நல்ல காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.